Welcome all of you to my video. In this video we are going to see chapter 1 sets relations of functions exercise 1.3 8th sum. Find the range of the function 1 by 2 cos x minus 1 சொல்லி கொடுத்திருக்காங்க. So பாருங்க, you got to find the range கண்டுபிடிக்கணும். So range கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ண போறேன்னா f of x is equal to so domain கண்டுபிடிக்கணும்னா நீங்க வேற மெத்தட்ல கொண்டு போணும். range கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு வேற மெத்தட்ல கொண்டு போணும். So range கண்டுபிடிக்கிறதுக்கு cos x ஓட range உங்களுக்கு தெரியணும். So cos x ஓட range உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் 1 minus 1. So this is cos range. So minus 1 is less than or equal to cos x is less than or equal to another 1. அப்போ minus 1 க்கும் இடையில உள்ளது தான் cos x. minus 1 க்கும் 1 க்கும் இடையில தான் இருக்கும் cos x உடைய values. So இப்போ நீங்க நான் என்ன பண்ணனும், இத கொண்டு வரணும். இத கொண்டு வரதுக்காக நான் இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க. multiply by 2 பண்ணீங்கன்னா minus 2 cos x 2 அப்படி ஆயிடும். அடுத்து subtract minus 1. So minus 1 subtract பண்ண போறேன். So minus 2 minus 1 2 cos x minus 1 less than or equal to அங்க என்ன இருக்கு 2 minus 1. So இது சால்வ் பண்ணீங்கன்னா minus 3 2 cos x minus 1 1 ன்னு சொல்லிட்டு வருது. இப்போ பாருங்க ரெசிப்ரோக்கல் கொண்டு போறோம். So ரெசிப்ரோக்கல் கொண்டு போறோம்னா நீங்க சைன் சேஞ்ச் பண்ணனும். So இத வந்து இப்படி பண்ணி இத மாத்திரணும். So அதாவது சைன் சேஞ்ச் அந்த greater than less than சிம்பல் இத நீங்க சேஞ்ச் பண்ணனும். So இது வந்து என்ன ஆகும்னா -3 வந்து -1/3 ஆ மாறும். இது வந்து 1/1 so 1 தான் வரும். So அவ்வளவுதான். இத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன எழுதணும்னா -3 greater than or equal to 1/2 cos x minus 1 greater than or equal to 1. அப்போ -3 1 ஓட பெரிய வேல்யூஸா இருக்கும். -1/3 க்கு வரைக்குள்ள தான் இந்த 1/1 2 cos 2. So அத வச்சு நீங்க எழுதும்போது ∞ ல இருந்து so ஏனா எதனால வரலாம். ஏனா greater than or equal to -1/3 கொடுத்திருக்காங்க. So அதனால ∞ ல இருந்து -1/3 வரைக்கும் இந்த ஸ்கொயர் பிராக்கெட் தான் போடணும். ஸோ ஏன் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுன்னு தெரியும், இந்த சிம்பிள் இருக்கிறனால ஸ்கொயர் பிராக்கெட் போட்டிருக்கு. யூனியன் இதுக்கு இடையில உள்ள வேல்யூஸ் வராது. 1லேருந்து அடுத்த வேல்யூஸ், ஏன்னா இது உங்களுக்கு வராது. இந்த இதுக்கு இடையில பார்த்தீங்களா -1/3 ஓடி இந்த -1/3 ஓடி இது பெருசாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 1 ஓடி இதுதான் பெருசாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது யூனியன் தான் போடணும். ஸோ அதுக்கு இடையில உள்ள வேல்யூஸ் வராது. லெஸ் தான் இருந்துச்சுன்னா இடையில உள்ள வேல்யூஸ் வரும். பட் கிரேட்டர் ஈக்குவல் டு இருக்கிறனால அதோடய பெருசாக தான் வரும். 1 ஓடி பெருசாகவும் -1/3 ஓடி பெருசாகவும் தான் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது 1லேருந்து உங்களுக்கு ∞ வரைக்கும் வரும். ஸோ ∞ இந்த சிம்பிள் தான் போடணும். ஓப்பன் ப்ராக்கெட் இந்த காலி ப்ராக்கெட் தான் போடணும். பட் இதுக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும் -1/3க்கும். ஏன்னா அந்த சிம்பிள் இந்த மாதிரி சிம்பிளுக்கு அடியில் அண்டர்லைன் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வரைக்கும் தான் போடணும். ஸோ இதுதான் உங்கள் ரேஞ்சு. இஸ் த ரேஞ்ச் ஆஃப் கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ். சொன்னால் புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். -∞லேருந்து 1/3க்கு உள்ளது வரைக்கும் வரும். -1/3 வரைக்கும் எக்ஸாக்டாக -1/3 வரைக்கும் வரும். யூனியன் அடுத்தது அதுக்கு இடையில அதுக்கு அப்புறம் உள்ள வேல்யூஸ் வராது. 1லேருந்து ∞ வரைக்கும் எந்த வேல்யூஸ்னாலும் வரும். எக்ஸாக்டாக 1லேருந்து ∞ இந்த வேல்யூஸ்லேருந்து வரலாம். ஸோ இதான் ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ அவ்வளோதான் சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.